தங்கு தடையற்ற நிதி பங்கிடுதல் இங்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அகழ்வு ஆராய்வு என்பது ஒரு நாள் 2 நாள் முடிவடைகின்ற விடயம் அல்ல, பல நாட்கள். அதாவது நாளைக்கு தொடங்க இருக்கும் இந்த ஆராய்வு ஒரு 45 நாட்களுக்கு நீடிக்கும். செம்மணி பிரதேசத்திற்கு வராவிட்டால் அது ஒரு மிக ஒரு பாரதூரமான ஒரு விடயமாகவே கருதப்பட்டிருக்கும். ஏனென்றால் தற்போதைய நிகழ்காலத்தில் மிக பெரிதாக பேசுபொருளாக கருதப்படுவது இந்த செம்மணி அகழ்வாராய்ச்சி தான். அரசு தரப்பிலிருந்து இது செய்யப்பட்டிருக்க வேண்டும். அவர் தாங்களே செய்வதாக வாக்களித்துவிட்டு, ஆனால் நேற்று வரைக்கும் அதனை அந்த நீதிமன்றத்திற்கு செய்ய வேண்டிய விண்ணப்பத்தை தாங்கள் செய்யாது மட்டுமல்ல, செய்ய இருப்பவர்களையும் தடுத்து விட்டார்கள். இன்றைய தினம் ஜூன் மாதம் 25ஆம் தேதி ஒரு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபை உரிமை ஆணையாளர் இன்று யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வாராய்ச்சி நடைபெறுகின்ற இடத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்று செய்திருந்தார். அவர் நேற்றைய தினமே இலங்கைக்கு விஜயம் வந்திருக்கிறார். அவருடைய இந்த விஜயமானது ராஜதந்திர மட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு பல விடயங்களுக்காக அது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விஜயமாக அமைந்திருந்தது. ஏனென்றால் புதிய அரசாங்கம் வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில், இதன் பின்னணியில் பல வருடங்களாக, பல தசாப்த காலங்களாக பிரச்சனையில் இருக்கும் தமிழ் மக்களின் பலவிதமான விடயங்கள் இந்த புதிய அரசினால் எவ்வாறு கையாளப்பட்டு வருகிறது மற்றும் அது சம்பந்தமாக நடக்கின்ற இனிமேல் நடக்கப் போகின்ற விடயங்களை மனித உரிமை ஆணையாளர் அவர்கள் நேரடியாக பலதரப்பட்ட மக்களையும் பிரதிநிதிகளையும் சந்தித்து அதனை ஆராய்வதற்காகவே நேரில் இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கிறார். இது மிகவும் ஒரு பிரதானமான ஒரு விடயமாக, முக்கியமாக மனித உரிமை சம்பந்தப்பட்ட விடயத்தில் இது மிக மிக பிரதானமான ஒரு விடயமாக கருதப்பட்டு இருக்கிறது. அவர் தனது விஜயத்தில் அரசாங்க மட்டத்தில் பிரதமர், ஜனாதிபதி மற்றும் வெளிவிவகார அமைச்சர், அது சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள், இவர்கள் எல்லாரையும் சந்திப்பது மட்டுமல்ல, சிவில் சமூகத்தினர்கள், அவருடைய அந்த நிறுவனங்கள் மற்றும் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்கள், அந்தந்த விடயங்கள் நடைபெற்ற களங்கள், இவற்றை நேரடியாக சந்தித்து ஆராய்ந்து வந்திருக்கிறார். அதன் ஒரு பகுதியாகவே இன்றைய தினம் செம்மணிக்கு விஜயம் செய்திருக்கிறார். செம்மணிக்கு மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து இங்குள்ள சிவில் சமூக அமைப்பினரையும் சந்தித்து உரையாடி இருக்கிறார். அதன் ஒரு பகுதியாகவே இந்த செம்மணி விஜயம் நடந்திருக்கிறது. அவருடைய விஜயம், அவர் இலங்கைக்கு வந்திருப்பதானது செம்மணி பிரதேசத்திற்கு வராவிட்டால் அது ஒரு மிக ஒரு பாரதூரமான ஒரு விடயமாகவே கருதப்பட்டிருக்கும். ஏனென்றால் தற்போதைய நிகழ்காலத்தில் மிக பெரிதாக பேசுபொருளாக கருதப்படுவது இந்த செம்மணி அகழ்வாராய்ச்சி தான். அவர், அதாவது மனித உரிமைகள் ஆணையாளர், அவர் விஜயம் செய்ய போகிறார், அவர் வருகை தரப் போகிறார் என்ற விடயம் எங்களுக்கு தெரிய வந்தவுடனேயே அவர் நிச்சயமாக செம்மணிக்கு வர வேண்டும் என்று நாங்கள் மட்டுமல்ல, பல நிறுவனங்கள், சட்டத்தரணிகள் மற்றும் ஆர்வலர்கள், நிறுவனங்கள் அவர்களுக்கு நேரடியாகவே அவர்களை தொடர்பு கொண்டு மகஜர்கள் அனுப்பி இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் ஸ்தாபன பிரதிநிதிகள் அவர்களுக்கெல்லாம் அழுத்தம் கொடுத்து அதன் விளைவாக செம்மணிக்கு வருவதற்கு அவர் சம்மதித்திருக்கிறார். அதன் பிரகாரம் இன்று விஜயம் செய்திருக்கிறார். இது ஒரு
திடீரென்று செய்யப்பட்ட ஒரு விடயம் அல்ல. ஏனென்றால் அவர் செம்மணிக்கு வருவதற்கு ராஜதந்திர மட்டத்தில் மட்டுமல்ல, யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியையும் பெறப்பட வேண்டும். ஏனென்றால் செம்மணி மனித புதைகுழி ஆராய்வு என்பது யாழ்ப்பாண நீதவானால் நேரடியாக அவருடைய மேற்பார்வையில், நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் நடைபெறுகிறது. அங்கு நடைபெறும் எல்லா விடயங்களும், அதாவது நிபுணர்கள் மற்றும் அது சம்பந்தப்பட்ட விற்பனர்கள், களத்தில் இருப்பவர்கள், போலீஸ், இவர்கள் எல்லாரையும் மேற்பார்வை செய்வது நீதவான் நீதிமன்றம்தான். எனவே அவருடைய நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியை கோர வேண்டும் என்ற விஷயம் சம்பந்தப்பட்ட பலருக்கும் தெரிந்திருந்தது. அதனால் இது நிச்சயமாக அரசு தரப்பிலிருந்து இது செய்யப்பட்டிருக்க வேண்டும். அவர் தாங்களே செய்வதாக வாக்களித்துவிட்டு, ஆனால் நேற்று வரைக்கும் அதனை அந்த நீதிமன்றத்திற்கு செய்ய வேண்டிய விண்ணப்பத்தை தாங்கள் செய்யாது மட்டுமல்ல, செய்ய இருப்பவர்களையும் தடுத்து விட்டார்கள். எனவே வேறு வழியின்றி பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பாக இதுவரைக்கும் நாங்கள் சட்டத்தரணிகளாக இந்த ஆராய்வில் சம்பந்தப்பட்ட சட்டத்தரணிகள் இந்த விடயத்தை தாங்களே கையில் எடுத்து இந்த விண்ணப்பத்தை செய்திருந்தோம். என்றால் இது அரச தரப்பிலிருந்து வர வேண்டிய ஒரு விடயம். அவர்கள் தாங்கள் தான் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்துவிட்டு பிறகு கடைசி நிமிஷத்தில் எவரையும் செய்யக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் அவர்கள் இந்த விஷயத்தை கையாண்டிருந்தார்கள். இது ஒரு அதாவது ஒரு முகத்தை காட்டி நீங்கள் எப்போது வேண்டாலும் வரலாம், வருகை தரலாம் என்ற ஒரு விடயத்தை பொது வழியில் சொல்லிவிட்டு, ஆனால் உண்மையில் அதை நடைமுறையை கடைப்பிடிக்காமல் அதனை தடுக்கும் விதமாகவே அவர்கள் செயல்பட்டிருந்தார்கள். எனவே நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பில் இந்த வழக்கில் தோன்றும் சட்டத்தரணிகள் நாங்களாகவே இந்த விண்ணப்பத்தை மேற்கொண்டு நீதிமன்றத்தில் எங்களுடைய விண்ணப்பத்தை செய்திருந்தோம். அதனை செவிமடுத்த நீதிமன்றம் எங்களை மட்டுமல்லாமல் போலீஸ் தரப்பினரையும் மற்றும் இது சம்பந்தமாக ஜுடிஷியல் மெடிக்கல் ஆஃபீஸர், அதாவது சட்ட வைத்திய அதிகாரியையும் மற்றது காணால் போன அலுவலகத்தையும் நேரில் நீதிமன்றத்திற்கு வரவழைத்து அவருடைய சம்மதத்தையும் பெற்றுத்தான் இந்த மனித புதைகுழிக்கு அகழ்வாராய்ச்சிக்கு நடக்கும் இந்த களத்திற்கு மனித உரிமைகள் ஆணையாளர்கள் சீன் விசிட், அதாவது களத்தை பார்வையிடுவதற்கான அனுமதியை கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் இந்த விடயத்தில் எல்லாருடைய அந்த சம்மதம் பெறப்பட்டிருந்த என்றாலும் முதலில் போலீஸ் தரப்பில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆணையாளர் அவர்கள் இந்த அகழ்வாராய்வு நடக்கும் இந்த செம்மணி புதைகுழிக்கு உள்ளுக்குள் வராமல் வெளியில் நின்று, அதாவது அந்த கேட்டுக்கு வெளியில் நின்று அவர்கள் பார்வையிடலாம் என்றதைத்தான் போலீஸ் தரப்பில் இருந்தது. அதுவே அரசாங்கத்தின் தீர்மானமாக இருந்தது என்றும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நாங்கள் எங்கள் தரப்பில் இல்லை, அவர் உள்ளுக்கு வர வேண்டும், அவர் வெளியில் நின்று அதை பார்வையிட்டு செல்வதற்காக அவர் இவ்வளவு தூரம் வந்திருக்க தேவையில்லை, அவர் நேரடியாக அதை பார்வையிட்டு அதனை பார்வையிட்டு செல்ல வேண்டும், அதன் விடயங்களை அவர் நன்று அவதானிக்க வேண்டும், அந்த கள நிலைமைகளை அவர் தன்னுடைய மனத்தில் கருத்து செல்ல வேண்டும், மற்றது அது சம்பந்தமான ஒரு அறிக்கையை விட வேண்டும். எனவே அவர் கேட்டுக்கு வெளியில் அவரை நிப்பாட்டி வைத்துவிட்டு இதை தூரத்திலிருந்து பாருங்கள் என்று சொல்வது சரியானதாக அமையாது. அவர் ஒரு ராஜதந்திரி, அதாவது ஐக்கிய நாடுகள் உலக நாடுகள் அவ்வளவுமே அங்கத்துவம் வகிக்கும் ஒரு ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதி. அவர் உயர்மட்ட ஒரு ராஜதந்திரியாக கருதப்படுகிறார். ஒரு அரச தலைவருக்குரிய மரியாதை அவருக்கு தரப்பட்டிருக்கின்றது. அவரை எந்த விதத்திலும் நாங்கள்
இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை செய்தால் அவருக்கு அளிக்கிற ஒரு அவமரியாதை மட்டுமல்ல, உலக அந்த மனித உரிமைகள் விடயத்திலும் ஒரு பாராமுகமாக இருப்பது அல்லது அவதூறு செய்வதாக அமையும் என்ற கருத்தில் நாங்கள் எங்களுடைய வாதத்தை முன்வைத்தோம். அவை எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு நீதவான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரும் அவரை சேர்ந்த உத்தியோகத்தர்களும் மற்றும் ஐக்கிய நாடுகள் இலங்கை கிளையின் அலுவலர்கள் இவர்கள் அனைவரையும் உள்ளுக்கு வரலாம், பார்வையிடலாம் என்ற ஒரு உத்தரவினை இட்டிருந்தார். அத்துடன் இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பில் தோன்றும் சட்டத்தரணிகளையும் மற்றும் காணால் போனோர் அலுவலகத்தில் உள்ள உத்தியோகத்தர்களையும் மட்டுமே இதற்குள் அனுமதிக்க வேண்டும் என்ற கருத்தினை முன்வைத்திருந்தார். எனவே அதன்படி இவ்வளவு பேர் அத்துடன் இந்த விண்ணப்பம் செய்திருந்த பாதிக்கப்பட்ட மக்கள் குடும்ப அவர்களும் வரலாம் என்ற ஒரு கருத்து ஒரு உத்தரவினையும் வைத்திருந்தார். எனவே அந்த களத்தை பார்வையிட்டு மிக அவதானித்த மனித உரிமைகள் ஆணையாளரும் அவரை சேர்ந்த உயர் உத்தியோகத்தர்களும் அவருக்கான வழங்கப்பட்ட நேரத்தை விட கொஞ்சம் சற்று அதிகமாகவே அவர்கள் அந்த நிலவரத்தை எல்லாம் கண்காணித்தார்கள். எனவே இது முடிவு பெற்று சில பாதிக்கப்பட்ட தரப்பு மக்களின் அந்த அதாவது காணாமல் இந்த செம்மணி மயானத்தை அண்டியுள்ள பகுதிகளில் கிராமங்களில் காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களின் அங்கத்தினர்களை அந்த களத்துக்குள்ளே அழைத்து அவர்களுடன் பேசி அவர்கள் தந்திருந்த அந்த ஆவணங்களையும் வாங்கி அவர்களுடன் மிக மிக அனுதாபத்துடன் கலந்துரையாடி தன்னுடைய விஜயத்தை முடித்து கொண்டார். இதற்கு அங்கு இருந்த சோக்கோ போலீஸ் அதிகாரிகள் தங்களுடைய ஆதரவை நல்கியிருந்தார்கள். எனவே இந்த விடயம் மனித உரிமைகள் ஆணையாளரின் வருகை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதலை தந்திருக்கிறது என்ற ஒரு நிம்மதி எங்களுக்கு வந்திருக்கிறது. ஏனென்றால் வெறுமனே வெளியே நின்று பார்த்துவிட்டு செல்வதற்காக வருபவர்கள் அல்ல அவர்கள் ஒரு அரச மரியாதையுடன் இந்த நாட்டின் பல பகுதிகளுக்கும் விஜயம் செய்திருந்தார். அவருடைய விஜயம் அங்கீகரிக்கப்பட்டிருந்த அரசாங்கத்தினால். எனவே அவர் தன்னுடைய விருப்பப்படி உள்ளுக்குள் வந்து அந்த அகழ்வு ஆராய்வு நடைபெறும் இடத்தை நேரடியாக பார்த்து அதன் விளக்கங்களை கேட்டறிந்தார். அத்துடன் சட்ட வைத்திய இதனை கையாளும் சட்ட வைத்திய அதிகாரியான திரு டாக்டர் பிரணவன் அவர்கள் பலவித இந்த விடயங்களையும் விளங்கப்படுத்தி அதில் அந்த இடத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பலவித பொருட்கள், மனித எச்சங்கள் மற்றும் எலும்புக்கூடுகள் இவற்றை பற்றின விளக்கங்களை அளித்திருந்தார். எனவே எங்களுடைய இந்த நாங்கள் பாடுபட்டு பலவித முயற்சிகளுடன் இந்த விடயத்தை கையாண்டது எங்களுக்கு மன திருப்தி அளிக்கின்றது. ஏனென்றால் அரசாங்கம் வழக்கம் போல் தன்னுடைய இரண்டு முகங்களை காட்டியிருக்கிறது. அதாவது வெளியில் பகிரங்கமாக பத்திரிகைகளில், ஊடகங்களில் அவர் எந்த நேரத்திலும் வரலாம், எங்கும் வரலாம், அவருக்கு சுதந்திரம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, ஆனால் உண்மையில் அவர் உள்ளுக்கு வருவதை தடுத்து நிறுத்தும் ஒரு நோக்கத்திலே அவர்கள் செயல்பட்டிருந்தார்கள். நாங்கள் தகுந்த நேரத்தில், கடைசி நேரத்தில் சுதாகரித்து கொண்டு இந்த விடயத்தை நாங்கள் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்து அவருடைய நீதிமன்ற அனுமதியை பெற்றது. அவருடைய இந்த முயற்சியை
முறியடித்து நாங்கள் மனித உரிமை ஆணையாளரின் வருகையை உறுதிப்படுத்தினோம். பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பில் ஆஜராகிற சட்டசபைகள் என்ற வகையில் உங்களால் ஏதேனும் கோரிக்கைகள் ஆணையாளரிடம் முன்வைக்கப்பட்டன? ஆம், எங்களுடைய முக்கியமான நாங்கள் 3 கோரிக்கைகளை முன்வைத்தோம். ஒன்று, தங்கு தடையற்ற நிதி பங்கிடுதல் இங்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அகழ்வு ஆராய்வு என்பது ஒரு நாள் 2 நாள் முடிவடைகின்ற விடயம் அல்ல, பல நாட்கள். அதாவது நாளைக்கு தொடங்க இருக்கும் இந்த ஆராய்வு ஒரு 45 நாட்களுக்கு நீடிக்கும். எனவே அதற்கான நிதி பகிர்வுகளை அரசாங்கம் தங்கு தடையின்றி செய்வதற்கான ஒரு விடயத்தை நாங்கள் கோரியிருந்தோம். அதற்கு அரசாங்கத்திடம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை தெரிவித்திருந்தோம். ஏனென்றால் நிதி இல்லாமல் இந்த விடயம் மேற்கொண்டு நடத்த முடியாது. ஆனால் அந்த நிதி எங்களுக்கு தற்போது 44 நாட்களுக்கு அது அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. எதிர்காலத்திலும் இது மாதிரி தங்கு தடையற்ற அந்த நிதி இதை முன்னெடுப்பதற்கான நிதி தேவை என்ற விடயத்தை நாங்கள் வலியுறுத்தினோம். இரண்டாவதாக, இந்த மனித எச்சங்கள் இவற்றையெல்லாம் ஆராய்வதற்காக இந்த மனித எச்சங்கள் அதை ஒரு பாதுகாப்பாக சரியான முறையில் வைத்திருக்க வேண்டும் என்ற விடயம் மிகவும் பிரதானமானது. இந்த மனித எச்சங்களையும் அந்த எலும்புக்கூடுகள் இவற்றையெல்லாம் நாங்கள், அதாவது இதை கையாளும் விற்பனர்கள், நிபுணர்கள், மருத்துவர்கள் எல்லாம் இதை கொழும்புக்கு அல்லது கராப்பிட்டிய போன்ற இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது தற்போது. என்றால் அதற்கான வசதி இங்கு யாழ்ப்பாண மருத்துவ பீடங்களில், மருத்துவ நிலையங்கள் இல்லை. எனவே அதற்கான ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு லெபார்டரி, அதாவது ஆய்வுக்கூடத்தை நாங்கள் இங்கு நிறுவப்பட வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் வலியுறுத்தினோம். அது பல விதங்களிலும் இந்த ஆய்வுகளுக்கு மிக உறுதுணையாக இருக்கும், பயனளிக்கும் என்ற விடயம் அங்கு சொல்லப்பட்டிருந்தது. மூன்றாவதாக, இந்த அகழ்வாராய்ச்சிக்கான தொழில்நுட்பம் மிக அவசியமாக தேவைப்படுகிறது. என்றால் இங்கு நிபுணர்கள் பற்றாக்குறை இருக்கிறது. அது சம்பந்தமாக நிபுணத்துவத்தை வழங்குவதற்கும் அந்த நிபுணர்களுக்கு தகுந்த வழிகாட்டுதலை கொடுப்பதற்கும் சர்வதேச கண்காணிப்பு ஒரு குழு ஒன்று வர வேண்டும். அது சர்வதேசத்தின் அங்கீகரிப்புடன் நடத்தப்பட வேண்டும். ஏனென்றால் இது ஒரு சர்வதேச முக்கியத்துவம் பெற்ற ஒரு விடயம். இது மட்டுமல்ல, இந்த புதைகுழி மட்டுமல்ல, வேறு பல இடங்களில், மன்னார், முல்லைத்தீவு போன்ற இடங்களில் நடைபெறுகின்ற விடயங்களுக்கும் இந்த சர்வதேச ஒரு கண்காணிப்பு என்பது மிக அத்தியாவசியமானது. அதை நாங்கள் திட்டவட்டமாக வலியுறுத்தினோம். எனவே இந்த 3 முக்கிய கோரிக்கைகளையும் நாங்கள் இந்த ஆராய்வுகளின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு மிக விரைவாக இது நடைபெற வேண்டும் என்பதையும் மனித உரிமை ஆணையாளருக்கு எடுத்து கூறினோம். அவர்கள் சர்வதேச ராஜதந்திரி மட்டம் என்கின்ற அடிப்படையில் இந்த மனித புதைக்குழியை பார்வையிட்டவர்கள் அது தொடர்பாக அவருடைய கோரிக்கைகள், இங்கே மக்களால் வைக்கப்படுகின்ற இது ஒரு அத்துமீறல், ஒரு அநீதி என்கின்ற விவகாரம் தொடர்பாக சாதகமான சமிக்ஞை எதையாவது வெளியிட்டார்களா? அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுடன் கலந்துரையாடினார்கள். அதற்கு முன்னதாகவே பல விதமான விடயங்களில் அவர்களுக்கு ஏற்கனவே இது சம்பந்தமான அறிவுறுத்தல்கள் மற்றும் அது சம்பந்தமான ஆவணங்கள் அவர்களிடம் ஏற்கனவே கையளிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அவர்கள் இந்த விடயங்களில் மிக அவதானத்துடனும் அது பற்றிய முன்னேற்பாடுகளுடன் தான் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த விடயத்தை சரியான முறையில் எந்தெந்த
நிறுவனங்கள் அல்லது எந்தெந்த மட்டத்தில் இதை கையாள வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிப்பார்கள். அதற்கான அந்த சமிக்கைகளை அவர்கள் எங்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் வழங்கியிருந்தார்கள். கோரிக்கைகளுக்கு அவருடைய அந்த நிலவரங்களுக்கு அவர்கள் தங்களுடைய அனுதாபத்தை நேரடியாகவும் தெரிவித்திருந்தார்கள். இது சம்பந்தமாக தங்களால் இயன்ற வரையில் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர்கள் உறுதி கூறினார்கள். அருகாமையில் செம்மணி வளாகத்தில் நடத்தப்பட்ட அந்த அணையாவளவு போராட்டம் தொடர்பாக மயானத்துக்குள் ஏதாவது பேசப்பட்டதா? மயானத்துக்கு ஒன்றும் அது பற்றி பேசப்படவில்லை. அது வெளியில் நடந்த விஷயம். அது பற்றி நாங்கள் கருத்து சொல்வதற்கு இல்லை. அவர் உள்ளுக்குள்ளே இருக்கும்போதே அவர்கள் அந்த இடத்திற்கு போவதற்கு விருப்பம் தெரிவித்தார்கள். நாங்கள் தகுந்த பாதுகாப்புடன் செல்வதை நாங்கள் வலியுறுத்தினோம். போலீஸ் பாதுகாவலர்களுடன் அவர்கள் அந்த அணையாவளுக்கு இருந்த அந்த இடத்திற்கு அவர்கள் விஜயம் செய்தார்கள். Right. Now, the United Nations Human Rights Commissioner, Mr. Volker Turk, had visited Sri Lanka, and it is an important event in the calendar of human rights activities in Sri Lanka. And his visit, preparations for his visit had been done a few weeks or few months earlier. And in his visit, there were concerns. Well, they had initially prepared to visit Trincomalee, Kandy, and then Jaffna. Then, in view of the importance of the Chemmani excavations, we, the lawyers who represent the aggrieved parties, we decided to invite the Human Rights Commissioner to make a visit to the scene, that is to the Chemmani excavation field. And originally it may not have been in the calendar, but we made representations, and the UN office and His Excellency the Human Rights Commissioner very graciously accepted the office after a lot of consideration, and they assured us yesterday, that is a day prior to the visit, we were assured that the Human Rights Commissioner will definitely visit the site in Chemmani. And accordingly, preparations were made, and promises were given by the Foreign Ministry and others concerned, including the OMP, that an application will be made to the court, that is the Magistrates Court of Jaffna, to obtain permission for the Human Rights Commissioner to make a visit, a field visit, a site visit to the Chemmani excavation site, because the entire operation is done under the supervision of the Magistrates Court of Jaffna, and each and every action, each and every act in that has to be done with the permission of the Honorable Magistrate. So we were keen that the order from the learned magistrate has to be obtained, and we were satisfied that, or we were expecting the state, the Ministry of Foreign Affairs or Justice, Ministry of Justice, to make the application. However, until today, this morning, no such preparation were made to make an application to the Honorable Court. So out of desperation,
we had to handle the situation. We directly made the application on behalf of the aggrieved parties, because we are representing some families in this excavation supervised by the Magistrates Court of Jaffna, and therefore we decided to do it on our own. And in the morning, a motion was filed and it was taken up in court, and the court directed that the ASP of the area and the judicial medical officer be present, and it was called thereafter after these two officials were made to attend court. In the initial stage, it was stated by the Assistant Superintendent of Police that the permission that could be granted by the government, and that it was conveyed to him that the Human Rights Commissioner could only go to the site and wait outside the gate and observe the situation. However, we were not satisfied with that. We stated that the Honorable High Commissioner is of diplomatic status, and his status is comparable to a head of state, and therefore his site visit has to be done in the proper manner. He must be permitted to enter the place and to observe it, and also satisfy himself about the actions that had been taken, the excavation acts and such things. So after considering our application, the Honorable Magistrate made an order that the High Commissioner, Human Rights High Commissioner, could enter the excavation site, Chamani excavation site, and could observe all that has been done there. So it is evident that the state was speaking in double tongue when it was stated in the media that the Human Rights Commissioner could come at any time, visit any site, but actually they did not support any preparation or did not make any preparation to obtain the court order, and in fact they impeded, obstructed such efforts by not permitting the state representatives to make that application. So in the absence of such application by the state, an application was made by the lawyers representing the aggrieved parties, and we were successful in obtaining permission of the Magistrates Court. Thank you.